கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியை படிக்கின்றனர். அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் பல பேர் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு அவர் மனதிலே இருந்து கொண்டிருந்தது. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே அந்த மாணவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 7.5% உள்ளிடுவதுகளை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு என 3000 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவ மாணவிகள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்களால் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் உடனடியாக இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளியை படித்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியை கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.